என்ன மேடம், எல்லாத்தையும் வர சொல்லிட்டீங்கல்ல? வர சொல்லியாச்சு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க சார். சோசியல். ஆமா சுனில் குமார், ஏன் இவ்வளோ லேட்டு? சார் கிளாஸ்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிதான் மேடம். என்ன சார், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், வாங்க போங்கன்னு தான் பேசிக்கிறீங்க மேடம் சார்னு? ஆமா சார், என்னதான் இருந்தாலும் இது ஒரு அபிஷியலான இடம் தானே. வீட்டில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வேற மாதிரி, ஸ்கூலுன்னு வந்துட்டா அஃபிஷியலாக தான் பேசிக்கணும்னு உங்க மேடம் தான் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுவும் சரிதான், இத மாதிரி கேட்கறதுக்கே நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, ரெண்டு பேரும் நல்ல ப்ரொஃபஷனல் டீச்சராகவே இருக்கீங்க. சார் வணக்கம், மேடம் வணக்கம். வாங்க சார். மேக்ஸ் சார். முத்துகிருஷ்ணன் சார், பசங்களாம் எப்படி படிக்கிறாங்க? என்கிட்ட ஒழுங்கா படிக்காம இருக்க முடியுமா? இந்த முத்துகிருஷ்ணன் யாருன்னு அப்புறம் காட்டிட மாட்டேன் அவங்களுக்கு. அதுவும் சரிதான் சார். குட் மார்னிங் சார். வாங்க எலிசபெத், வாங்க வாங்க. பசங்க இங்கிலீஷ்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஓ குட், சூப்பரா படிக்கிறாங்க. ஆஹா, எலிசபெத் மேடம் வந்துட்டாங்களா? எலிசபெத் மேடம், யோ எலிசபெத் டீச்சர் வந்தா ஏன் பல்ல 32 காட்டிதிரு? ஏலி செத்து போச்சு, யானை செத்து போச்சு. ஒப்ப மீட்டிங்கே கவுனி. இந்த அழுக்கு என் மேல பொறாம இந்த எலிசபெத் டீச்சர் என்ன பார்த்து சைட் அடிச்சிருமோன்னு. வாங்க சந்தியா மிஸ், உங்களுக்கு தான் வெயிட்டிங். பிடி சார், நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, மீட்டிங் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சார், ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனா சார்? ஆமா சந்தியா மிஸ், அப்படிதான். எக்ஸாம் பத்தி ஏதோ சொல்றதா பசங்க பேசிக்கிட்டாங்க. ஆனா பிடி சாரான என்ன இதுக்காக கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பிடி சார், எக்ஸாமுக்கு ஹால் போடுற வேலை நான் உங்ககிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ சூப்பர் சார், நான் அதை கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் டே எப்போ நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி எதுவும் பேசுவீங்களான்னு எதிர்பார்த்தேன் சார். சார், எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டா பசங்க வந்து கொஞ்சம் படிக்க கவனிக்க மாட்டாங்க சார். அதனால அதை இரண்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். இப்போ எக்ஸாம் பத்தி எதுவும் பேச போறீங்களா? வேற விஷயமா மேடம்? நாளையில இருந்தே நம்ம எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா என்ன சார் இது இவ்வளோ ஃபாஸ்டா சொல்றீங்க? பசங்க திடீர்னு எக்ஸாம் சொன்னா ஷாக் ஆயிருவாங்களே. நெக்ஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணலான் இருந்தோம். ஆனால் எல்லா ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பசங்களை வந்து டூர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாமளும் கண்டிப்பாக டூர் கூட்டிகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் டூருக்கு பிளான் பண்ணுறதுனால இந்த வீக் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க சார். என்ன சார் நீங்க இந்த பசங்க படிக்கிற படிப்புக்கு இவங்களு கெட்ட கேட்டுக்கு இதுல வேற நீங்க இவங்கள டூர் கூட்டு போறீங்களாக்கும்? சார் சொல்றது ஒரு வகையில சரியாத்தான் இருக்கு. இத்தனை பேரை கூட்டிட்டு போய் எப்படி மேடம் சமாளிக்கிறது? சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்தா பார்க்க முடியாதா என்ன? போன வருஷம் கூட்டிட்டு போய் ரொம்ப பாடாப்பட்டாச்சு. இந்த வருஷம் எப்படி சார் பாத்துக்கிறது? அதான் புதுசா சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் டீச்சர் இருக்காங்களே, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம். இப்போ திடீர்னு எக்ஸாம் சொன்னால் பசங்க வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அதனால நாங்கள் டூரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாம்னு நானும் சாரும் பேசி முடிவெடுத்திருக்கோம். ஆமா ஆமா, அதுலயும் ஒரு எக்ஸைட்டிங்கா பசங்க கிட்ட நாம இப்பதான் சொல்ல போறோம். டூருக்கு இன்ஃபார்ம் பண்றாலே அவங்க எக்ஸைட் ஆயிருவாங்க. ஒழுங்கா படிக்க சொன்னாலே படிக்க மாட்டாங்க. டூரு போகணும்னு சொன்னா என்ன படிக்க போடுறீங்க? சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார், அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? வாவ் சந்தியா மிஸ், என்ன ஐடியானாலும் நீங்க தைரியமா சொல்லலாம். எல்லாரோட கருத்துக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சார், எக்ஸாம்ல பசங்க நிறைய ஸ்கோர் பண்றதுக்காக எனக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் சார். லாஸ்டா நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி தான் சார் சொல்லுவாங்க. சொல்லுங்க சந்தியா மேடம், உங்களோட ஐடியா கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் இந்த எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்றீங்களோ அவங்கள மட்டும் தான் நாம டூர் கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதனால பசங்க டூர் போகணுங்கிற எக்ஸைட்டிங் ஆசையில வந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கும் நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க சார். எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கின மாதிரி ஆச்சு, அவங்கள டூர் கூட்டிட்டு போன மாதிரி ஆச்சு. எப்படி? வாவ், சந்தியா மிஸ்ஸோட ஐடியா நல்லா இருக்குல்ல சார், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நாம எந்த பசங்க எல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே டூர் கூட்டிட்டு போயிடலாம். ஆனா இன்ஃபார்ம் பண்றதை இந்த மாதிரியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சந்தியா மிஸ், உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியே அனௌன்ஸ் பண்ணிடலாம். பசங்க கிட்ட யாரெல்லாம் நல்ல மார்க் வாங்குறீங்களோ அவங்க மட்டும் தான் டூருக்குன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நம்புறேன். நல்ல ஐடியா இது. இப்போ நீங்க எல்லாம் கிளாஸுக்கு போகலாம். மீட்டிங் ஓவர், பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நம்ம டூர் வந்து இந்த சாட்டர்டே நைட்டு கிளம்புறோம். ஓ, அப்போ சண்டே டூர் போயிட்டு அப்புறம் மண்டே ஸ்கூல் ரீஓப்பனா? அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசிடலாம். நம்ம டூர் கிளம்புறது வந்து சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பிடுறோம். ஆமா ஆமா, சாட்டர்டே வரைக்கும் எக்ஸாம் வரை இருக்கு. அதனால சாட்டர்டே ஈவினிங் கிளம்பினா தான் சரியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். வா சூப்பர் சூப்பர். சுனில் குமார் சார், நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. தாராளமா நீங்க கிளாஸ் கவனிக்க போலாம். என்ன இந்த அம்மா வேற மார்க் வாங்கினா டூர் கூட்டு போறேன். இதனாலெல்லாம் பசங்களுக்கு அதிக மார்க் கிடைக்குமா என்ன சுனில் குமார் சார்? நீங்க என்ன நினைக்கீங்க? யோ, எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசலாம் வாயா. பரவாயில்ல, இந்த
சந்தியா டீச்சர் புதுசா இருந்தாலும் நம்மள சமத்தாவும் ஆர்வமா இருக்காங்க என்ன? ஆமா ஆமா, சந்தியாவை பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு லைட்டா கேள்விப்பட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, பசங்களோட நல்லா மிங்கிள் ஆகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் போ போ எப்படி இருக்குன்னு. இவங்கள நடவடிக்கை பார்த்துட்டு இன்கிரிமெண்ட்டை பத்தி பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நல்ல டீச்சர்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்தா நம்ம ஸ்கூலுக்கு தான் பெருமை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வாவ், யுவர் ஐடியா இஸ் வெரி எக்ஸலன்ட் சந்தியா மிஸ். தேங்க்யூ டீச்சர். சந்தியா மேம், நான் உங்ககிட்ட பேசணும். பாய், எனக்கு கிளாஸ் இருக்குது. ஓகே யூ கேரியன். வாங்க சார், பிரகாஷ் சார். என்ன ரொம்ப பிஸி போல? நீங்க தான் கண்டுக்காம ஸ்பீடா போறீங்க, நான் தான் உங்க பின்னாலே துரத்திக்கிட்டு வர வேண்டியது இருக்க. என்ன சார் இது? இப்பதானே மீட்டிங் முடிஞ்சு வெளியில வரேன், அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க? சும்மா சொல்லக்கூடாது சந்தியா மேம், நீங்க ரொம்ப டேலண்ட் தான் போல. ஹெச்எம் பிரின்சிபல்லாம் பாராட்டுற அளவுக்கு ஐடியா கொடுக்குறீங்களே. குட், வெரி வெரி குட். நான் பாராட்டலனா எப்படி? பாராட்டோட சேர்த்து ஐஸும் வைக்கிற மாதிரி இருக்கே. இன்னையாது எங்க பார்த்தாலும் இந்த அநியாயம் தான் நடக்கு. பள்ளிக்கூடம் பாக்குறாங்களா, பல்ல கட்டுறாங்க. என்ன முத்துகிருஷ்ணன் சார், அவங்க பாட்டுல பேசிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன சார்? எனக்கு என்னம்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறது சரியா பட்டல சார். இந்த ஆள் வேற உசுர் எடுக்கிறான். நானே எலிசபெத் டீச்சர் போயிட்டாங்களேன்னு வருத்தத்துல இருக்கேன். இவங்க பேசுறதுக்கே இவங்க என்கிட்ட சொல்றான். நான் எலிசபெத் டீச்சர் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தானே தெரியும். இன்னையா நான் இந்த பக்கம் நீக்கேன், நீ அந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல சார், சும்மா அவங்க மீட்டிங்ல நடந்த விஷயத்தை பத்தி பாராட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் சார். நாம கிளாஸுக்கு போலாமா? அதுவும் சரிதான். இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு கண்ணு வலிக்கும். நாம கிளாஸுக்கே போயிடலாம். சரி சார், அப்புறம் எனக்கு கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டுமா? ஒரே ஸ்டூடெண்டே பார்க்காம அப்பப்போ பிடி சாரையும் கொஞ்சம் பாருங்க மேடம். என்ன சொல்றீங்க? உங்களை நான் பார்க்கணுமா? ஐயோ அப்படி இல்லை மேடம், கொஞ்சம் பிடிக்கு பசங்களை கிரவுண்ட் பக்கம் அனுப்பி விடுங்கன்னு சொல்ல வந்தேன். சரி பார்க்கறேன். சந்தியா சம்மதம் தந்தியா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போறேன். உங்க பாசையில சொல்ல போனா ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். என்ன டீச்சர் சொல்றீங்க? குட் நியூஸ் பேட் நியூஸா? எங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் குட் நியூஸே சொல்லிருங்க. படிப்பை பத்தின நியூஸ்னா உங்களுக்கு அது பேட் நியூஸ் தானே? அதான் அத பத்தி ஒண்ணு இருக்கு. அப்படிலாம் இல்ல டீச்சர், எனக்கு படிப்பை பத்தி நியூஸ்னாலும் குட் நியூஸ் தான். வாவ் பூமாரி, நீ ரொம்ப குட் கேர்லா இருக்க. அந்த குட் நியூஸ் என்ன, பேட் நியூஸ் என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க டீச்சர், மண்டை வெடிச்சிரும் போல தெரியுது. சரி, குட் நியூஸ் ஃபர்ஸ்டா பேட் நியூஸ் ஃபர்ஸ்டா அத சொல்லுங்க. உங்களுக்கு குட் நியூஸே ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க டீச்சர். வர்ற சாட்டர்டே ஈவினிங்கா நாம டூர் கிளம்ப போறோம். ஐ ஜாலி சூப்பர். அட செம்ம சூப்பர். டீச்சர் அப்படியே பேட் நியூஸே சொல்லிருங்களேன். இந்த மந்தோட ரிவிஷன் டெஸ்ட் நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரெல்லாம் அந்த எக்ஸாம்ல நல்ல ஹை ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்கள மட்டும் தான் நாம டூருக்கு கூட்டிட்டு போக போறோம். பரீட்சைங்கிறதே ஒரு பேட் நியூஸ், அதுல நல்ல மார்க் எடுத்தா தான் டூரா? அப்ப அது ரெண்டுமே பேட் நியூஸ் தான் எங்களுக்கு. என்ன டீச்சர் திடீர்னு எங்க தலையில கல்ல தூக்கி போடுறீங்க? நான் கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்துருவேன் டீச்சர். டீச்சர் இந்த பரீட்சையை கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் பந்தாடிடுவேன் டீச்சர், பந்தாடிடுவேன். நீ டீச்சர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கதே மறந்துட்டு பேசுறடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பிரின்சிபல் சார் சொன்னது இப்படிதான், யாரெல்லாம் நல்ல மார்க் வாங்குறீங்களோ அவங்க தான் டூருக்கு. இந்த தடவை டூருக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இடம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. அரக்கரண்டி படிக்காம ஓபி அடிக்கலாம் நினைச்சா முடியாது போல. டூருக்கு வேண்டியது படிச்சாகணும்டா. பரவாயில்லையே, சந்தியா டீச்சர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியுது. என்னடி நெட்டவள்ளி, நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க, என்னடி பண்றது? என்னடி நெட்டவள்ளி, கடைசியா இப்படி சொல்லிட்டாங்களே. ஆமா எங்க சித்தி வேற டீச்சரா இருக்காங்க, கண்டிப்பா வீட்டுல போய் சொல்லிடுவாங்க. நல்ல மார்க் எடுத்தா தான் டூருக்கு கூட்டிட்டு போவாங்க. டி வழியே இல்லையா, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து டூர் போகணும்னா படிச்சுதான் ஆகணும் போலடி. நான் வேணா இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வரட்டா? கிழிஞ்சிட்டு போ, நானே பூமாரி வீட்டுக்கு தான் படிக்க போலான் இருக்கேன். நானும் உங்க வீட்டுக்கு படிக்க வரேன்டி. உண்டான தொல்லை பத்தாது நீ வரையா, நானே யார் வீட்டுக்கு போனுகிட்டு இருக்கேன். குமாரி நீ வேணா எங்க வீட்டுக்கு படிக்க வரையாட்டி? என்னடி சுவாணி, எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாத? அவங்க யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கடி. பேசாம நீ எங்க வீட்டுக்கு வந்துருத்தியா, நல்லா குரூப் ஸ்டடி பண்ணிடலாம். இடி நான் பூமாரி வீட்டுக்கு போறேன். யாரெல்லாம் பூமாரி வீட்டுக்கு படிக்கிறது? இப்ப சரிடி, நாங்க எல்லாருமே பூமாரி வீட்டுக்கே வந்துடுறோம். யாருக்கு சரி, யாரு விளையாடணுங்க ஐடியால வந்துடாதீங்க. ஏ மீனா, நீ வரையடி படிக்கிறதுக்கு? ஏன் எங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியாதோ? உனக்கு மட்டும் தான் படிக்க தெரியுமா? ஏன் மேக்கப் மீனா, நான் உங்க வீட்டுக்கு படிக்க வரேன்டி, ஏன் எங்க வீட்டுக்கு வரியா? இவளுக்கெல்லாம் அவ வீட்டுக்கு என்ன கூப்பிடுறாடி?
நீ இல்லைன்னா நாங்க ஒன்றும் படிக்க முடியாம கூப்பிடலட்டி. நாங்க எல்லாருமே பூமாரி வீட்டுக்கு போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாரையும் படிக்க கூப்பிட்டேன். உன்னை கூப்பிடலன்னா கோவப்படுவியன்னு நினைச்சு தாண்டி கூப்பிட்டேன். வரலனா போ. மேக்கப் மீனா ஒரு ஆளுன்ட்டு அவளை போய் கூப்பிடுதே எதுக்கு? நீ தான் பெரிய ஆளு, கட்ட குத்தால மாதிரி இருந்துட்டு போடி. மேக்கப் மீனா நம்ம 2 பேரும் உங்க வீட்டுல படிப்போம் டி. பூமாரி நான் வேணா உங்க வீட்டுக்கு படிக்க வரவா? நீ ஒன்னும் படிக்க வேண்டாம். நீ உங்க வீட்லயே ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கு. இதுல எங்க வீட்டுல வந்து எங்க படிப்பையும் சேர்த்து கிடைக்க ஆம்பளை பேல் எல்லாம் வேண்டாம்லே போங்க. நீ கூப்பிடலன்னா என் மச்சான் கூப்பிடுதான். நானும் என் மச்சானும் கம்பெனி ஸ்டடி பண்ண போறோம். இவனுங்க தனித்தனியா இருந்தாலே உருப்பட மாட்டானுங்க, ஒன்னா சேர்ந்தா சொல்லவா வேணும். மச்சான் வாடா வாடா, நீ தான்டா என் உயிர் நண்பன். பரீட்சைக்கு படிப்போமா? ஏண்டா நானே பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தாதான் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு கடுப்புல இருக்கேன். நீ பரீட்சைக்கு படிக்க கிளம்பி நிக்கியோ? வாளை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அட போ மச்சான், இது என்ன பெரிய ஆபீஸ் கம்பெனியால ஸ்ட்ரைக் பண்றதுக்கு பள்ளிக்கூடம்? டிசியை குளிச்சு வெளியே பத்திடுவாங்க. அழுங்காம டூர் ஒன்னா படிச்சுதான் ஆகணும். வா படிப்போம். படிக்க கறி வலிக்க போயிட்டான்னா நானே ஸ்ட்ரைக் பண்ண கூப்பிடுறேன். திரும்ப திரும்ப படி படினா வராத படிப்பு எப்படி வரும்? அதுவும் சரிதான், வராத படிப்ப வா வான்னு அது மட்டும் எப்படி வரப்போகுது? ஒன்னும் பயப்படாதீங்களே, நீங்க நல்ல படிங்க, கண்டிப்பா படிப்பு வரும். ஆமா, இத பெரிய சாமியாரு சொல்ல வந்துட்டான். இந்த மேக்கப் மீனா நான் வேணா உங்க வீட்டுக்கு படிக்க வரவா? ஏன் அவளுக்கு படிப்பை கெடுக்க நினைச்சா முடியல, இப்ப எங்க படிப்பை கெடுக்கலான்னு பாக்கியல போல. நீ படிச்சுட்டனாலும் கிழிஞ்சிரும் போ. இந்தாட்டி கண்டிப்பா நீ டூருக்கு வந்துக்கிட மாட்டேன். எப்படியும் பேலாதான் போற. அச்சா இவளுக்கு நம்மளை பத்தி என்னடா நினைச்சாலுவ? இன்னைக்கு எப்படியா படிச்சு இவளோட முந்தி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறணும்ல. அதுக்கு படிக்கணுமேல. ஃபர்ஸ்ட் ரேங்க் படிக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த டூர் போனதுக்காக படிச்சுட்டா வேண்டி இருக்குல்ல. வர வர இந்த கொசு தொல்லைங்க தாங்க முடியலடா.